வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் 11ல் இருக்கோம். நம்ம எக்ஸல் சூப்பர் யூசர் சீரீஸில் நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயந்தான். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யாராக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. இதோட வியூஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம அடுத்த செட் ஆஃப் டாபிக்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இன்றைக்கி நம்ம எக்ஸலில் அந்த பேலன்ஸ்க்கு உண்டான பைவட் டேபிள் ஃபங்க்ஷன் பார்ப்போம். பவர் கொரி பவர் பிவட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் மார்னிங் நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு டைம் பத்தாமல் போயிருக்கு. அதில் கொஞ்சம் நான் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா நான் நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. நான் ரொம்ப ஓவராக ட்ரை பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்த குரூப்பிங் பாயிண்டில் வந்து டேட்டாவை நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கணும். நான் அப்படியே யூஸ் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரன்னிங் டோட்டல்லாம் கொஞ்சம் உதவாங்குச்சு. நான் டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத லைவ் கிளாஸில் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். அதனால் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா 1ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பிவட் போட்டோம். ஸோ இந்த 6 பிவட்ஸ் தான் போட்டோம். அதே மாதிரி டேட்டா 2ல் வரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு பார்த்தோம். 7லேருந்து 11 பிவட் போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்டா 3. நம்ம குரூப்பிங் அப்படிங்கிற ஒரு லாஜிக் பார்த்தோம். அந்த குரூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சூப்பராக வேலை செய்யும், ஒரு சில இடத்துல நமக்கு வேலை செய்யாது. எங்கே வேலை செய்யாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஷீட்டை நான் மார்னிங் உட்காந்து ஒர்க் பண்ணும்பொழுது சேம் ஷீட்லேயே போட்டேன். எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நான் எத்தனை பைவட் போட்டேன்றதை உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நடுவில் எண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா நான் நேமிங் பாயிண்ட் நான் பண்ணலாங்க. அதனால நான் அதை அவாய்ட் பண்ணோம். அப்படிங்கிறதுனால இந்த எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஒன்று வரும், ஒன்று வராது, வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்த்துடலாம். ஸோ நேராக வரேன். ஃபஸ்ட்டு பைவட்டில் போடுறேன் Alt NVT. ஸோ புது ஷீட்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஷீட் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டேட் ஆட் பண்ணலாம். டேட் ஆட் பண்ண டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடான ஒரு பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். இந்த மாதிரி ஆடான ஒரு பாயிண்ட் வந்தது அப்படின்னா நான் குரூப் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன கேட்ட வார்த்தையில் திட்டும். லெட்ஸி திட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டேட்டா செட்டில் நான் இப்போ கிரியேட் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் இல்லாமல் கஸ்டம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் அதை உட்காந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இதை மாற்றாமல் நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பைவட் டேபிள் 12 இதே பெட்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதே ஷீட்டில் கீழே டேட்டா போட்டிருக்கேன். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டேட்டா செட்டாக இருக்குது. ஸோ இதில் நான் Alt NVT போடும்பொழுது எனக்கு புதுசாக டேட்டா ஆட் பண்ணுறதும் ஈஸி, டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் குரூப் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நான் மந்த்துன்னு பண்ணால் 1 மாதம் தான் வரும். ஸோ டேஸ் அண்ட் மந்த்து நான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இதிலே பார்த்தீங்கன்னா நான் டேஸ் அண்ட் மந்த்துக்கு பதிலாக இதே குரூப்பில் வந்துட்டு டேட்ஸ் மட்டும் வச்சுட்டு 3 days once அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை குரூப் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இது 2 லைன் ஐட்டமாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நான் நம்மளோட டேட்டா செட் என்ன வேணுமோ அந்த டேட்டா செட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண டேட்டா என்ன வச்சுருக்கேன், டேட்டா 3 இல்லையா. டேட்டா 3 என்ன இருக்குது, இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை. சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக சேல்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸோட லிஸ்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடும். இது பெட்டர் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் லேஅவுட் ஷோ அண்ட் டேபிள் ஃபார்மில் போனீங்கன்னா உங்கள் ஹெட்டரும் ரெலவெண்ட்டான பாயிண்ட்டை வர ஆரம்பிக்கும். இது நம்மளோட பிவட் நம்பர் 13. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இதை நான் இந்த ஸ்ட்ரீட்லேயே போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி ஒரு புதுசாக நான் இது ஒரு ஷீட் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் Alt NVT புது ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை நான் இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு ரெலவன்சிக்காக இருக்கும். ஸோ கீழே வரேன், காப்பி அண்ட் தென் பேஸ்ட். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரிசையான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து நம்மளோட சேல்ஸ் இன்டீஜரை போடுறேன். இந்த இடத்துல சேல்ஸ் இன்டீஜர் போட்டு இது நான் நம்பர் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதை போட்டதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது பதிலாக முன்னாடியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ டேட்டாவை ரீட் பண்ண அப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதையும் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் ஐட்டமாக வருது, எனக்கு குரூப்டாக வேணும். இப்போ வந்து 1 to 5 அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாங்கள் குரூப் பண்ணும்போது எனக்கு 1லேருந்து 20 வரைக்கும் குரூப் பண்ணு, 5 நம்பராக குரூப் பண்ணு அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக குரூப் பண்ண ஆரம்பிச்சிடும். அகெயின் இப்போ சமேஷனாக இருக்குது. இது எனக்கு கவுண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு அதை கவுண்ட்டாக மாற்றிக்கிறேன். மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எத்தனை நம்பர் கவுண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இதை நான் வந்து குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டேட்டாவை போட்டேன். அதனால எனக்கு கவுண்ட் வரல, சமேஷன் வந்தது. இதே நான் குரூப் பண்ணாமல்
பண்ணதுக்கப்புறம் நான் அந்த சேல்ஸ் இன்டிஜர் கொண்டு வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது கவுண்டில் தான் காட்டியிருக்கும். ஏன்னா இந்த நம்பரை ரீட் பண்ணாது நம்மளோட அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் ஆர் நம்ம ஒரு கிளாஸ் இன்டர்வல் டேட்டாவாக போடும்போது என் டேட்டா நம்பரை ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ இதே லாஜிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா 1 to 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அழகாக 6 to 10, அப்புறம் 11 to 15, 16 to 20 அப்படிங்கிற பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாட்டை நம்ம அடுத்த டேட்டா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஏன்னா இதில் டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஆல்ட் NVT போட்டுக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெசிமல் நம்பர்ஸை ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நான் குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பராக போட்டேன்னா எனக்கு சம்மேஷன் வரும். நான் குரூப் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நம்பர் ஃபீல்டாக இருக்கிறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக சம்ஸ் வந்துடும். எனக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 to 20 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 போட்டேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான பாயிண்டில் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா ஆன்சரில் பெரிய வித்தியாசம் இருக்காது ரெண்டுத்திலையும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய என்ன ஆன்சர் வந்துச்சோ இதே ஆன்சர் தான் நான் இங்கே வரும்போதும் எனக்கு ஆல்மோஸ்ட் வரும். ஆனால் என் டேபிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே 1 to 5 இருக்கும், இங்கே 1 to 6 இருக்கும். இந்த மாதிரி வரும்போது சம்டைம் நீங்கள் 2013 வருஷன் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன வேரியன்ட் நமக்கு ஆன்சரில் வேரியன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்கேஸ் அதாவது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற டேட்டா செட்டோட டைமென்ஷன் தான் இது எடுத்துக்கும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக. அதனால் முக்கால்வாசி ஆன்சர் பக்காவாக வரும். இப்போ நான் இதை டேட்டாவாக கலர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நான் அங்கே தான் என்ன டேட்டா செட்ஸ் கொஞ்சம் மாறும். இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே வந்துட்டு நம்ம டேட்டா செட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பரோட கலரிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு பிட்வீன் அப்படிங்கிற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது வந்து 1 to 5 போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை நம்பர் இருக்குது 2 பர்ஃபெக்டாக வருது. இதே மாதிரி இங்கே வந்துட்டு 1 to 6 போடணும். சாரி ஃபார் தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது 6 to 11. இப்போ இதில் இன்னொரு கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது சின்ன டவுட் நமக்கு வரும். இப்போ நமக்கு வந்து இந்த 6ங்கிறது மேலே வருமா கீழே வருமான்ற டவுட் நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டேட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா நான் டெசிமல் போர்ஷன் போடும்போது என்னோட அப்பர் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர் எடுத்துப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டில் வரப்போகிற நம்பரை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே வரும். அதனால் லோவர் லிமிட்டை பேஸ் பண்ணி வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6 to 11 போடும்போது என் கலரேஷன் வந்து 6 எடுக்கவே இல்லை. 7.2 அதாவது 7th நம்பர் அடுத்த நம்பர்லேருந்து எனக்கு 11 வரைக்கும் எடுத்தது. இப்போ இதே லாஜிக்கு நம்ம அடுத்ததும் போடுவோம் 11 to 18. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 நம்பர் செலக்ட் இருக்கும். 11.61, 12.80, 12.64, 13.92 and 15. இங்கே பார்த்தீங்கன்னா இதே நான் 16 to 21 போட்டேன்னா இதோட பாயிண்ட்டு இந்த மாதிரி வரும். இதே வந்து நான் 11 to 16 போடுறேன், டேட்டா செட். ஸோ நம்மளோட டேட்டா செட்டு வந்து பர்ஃபெக்டான கலரிங் பாயிண்டில் இருக்கும். இதை நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ரெலவெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்டோட நீங்கள் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளோட பிவட் டேபிளோட 15 ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது இன்னைக்காவது நம்ம டேட்டா செட்டில் டேட்ஸ் போடும்போது டேட்ஸில் பிளாங்க் இருந்தால் நமக்கு குரூப்பிங்கில் எரர் அடிக்கும். மற்றபடினா குரூப்பிங்கில் எரர் கிடையாது. டெசிமல் நார்மல் நம்பர் வரும்பொழுது ஆனால் டெசிமலுக்கும் நம்பருக்கும் அவுட்புட் வித்தியாசம் இருக்கும். இங்கே 1 to 5 வரது, இங்கே 1 to 6 நமக்கு வர ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். முக்கால்வாசி என்னோட ஆன்சர்ஸ் டிபிக்கலாக இருக்கும். இங்கே வரும்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு நம்பர் ஆட் ஆகும். நமக்கு இங்கே அதை ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பைவட் டேபிள் கிடச்ச உடனே அந்த பைவட் டேபிளில் நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னே தெரியாது. ஆனால் அதில் நான் ஒரு அழகான பைவட் டேபிளோ இல்லை ப்ராப்பரான பைவட் சார்ட்டோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா எப்படி போடுவேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம ரெக்கமெண்டட் பைவட் டேபிள்னு சொல்லுவோம். ரெக்கமெண்டட் சார்ட்டு இதிலே நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி தொட்டுட்டோம் சின்னதாக. ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸும் நான் திரும்ப பார்த்தாச்சு. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸாக பைவட் டேபிள் பார்க்கறதுனால ஸ்லைசர் ஃபில்டர் டைம்லைன்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் தேவையான கான்செப்ட்ஸில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சதுன்னா பவர் கொரி பார்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம முடிக்க பார்ப்போம். ஏன்னா மார்னிங் எடுத்த கிளாஸில் நான் இதெல்லாம் நான் உட்காந்து ரீட் பண்ண ஒரு வாட்டி, அதை நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்ல விரும்பலை, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரெக்கமெண்டட் பைவட் டேபிள். ரெக்கமெண்டட் பைவட் டேபிளுக்கு நமக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் கண்டிப்பாக உண்டு. நம்ம நார்மல் பைவட் டேபிள் போடும்போது ஆல்ட் NVT போடுவோம். ஸோ நல்ல அந்த பாயிண்ட்டு நம்ம இங்கே ஆல்ட் நான் NVT போடாமல் நான் டேரெக்டாக நம்மளோட ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் போயிடலாம். ஆல்ட் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நான் N ப்ரெஸ் பண்ண SP போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரெக்கமெண்டட் பைவட் டேபிளில் பை டிஃபால்ட்டாக ஃபார்மேட் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற போர்ஷன் இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட் நமக்கு வரும். 1 செகண்ட் இருங்க. பர்ஃபெக்ட்.
ஸோ இப்போ இந்த லிஸ்ட் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் நான் என்ன பைவட் டேபிள் போடலாம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் நிறைய வெரைட்டி வராது, சின்ன சின்ன வெரைட்டிஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பை ரீஜன் வரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பை ரீஜன் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பை நாட் ஜஸ்ட் ரீஜன் பட் ஆல்சோ சேல்ஸ் ரெப்பு. இங்கே ரெவென்யூ பை ப்ராடக்ட் வருது, ரெவென்யூ பைஸ் சம் ஆஃப் ப்ரைஸ் பை ப்ராடக்ட்னு வருது. ஸோ நமக்கு இந்த டேட்டாவில் என்னெல்லாம் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஓடியோ கொடுத்துரும். நமக்கு டேட்டா பார்த்தாலே முக்கால்வாசி புரியும், பட் ஸ்டில் எனக்கு க்ளூவே இல்லை. சம்டைம் நிறைய காலம் நிறைய ரோ வரும்பொழுது நம்மளால் ஒரு டேட்டாவுக்கு டிஃபைன்டு அவுட்புட் கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு இந்த ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ட் NSP போட்டுட்டு நான் இந்த தேர்ட் டேட்டாவை எடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக புது ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எனக்கு இந்த லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இந்த மாதிரி டேட்டா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைவட் டேபிள் அப்படியே அடுக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து எந்த ஷீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது சம்டைம் ரீட் பண்ண முடியாது. இப்போ நான் அதை ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வேணும்னா நம்மளோட பேஜ் அப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேஜ் அப் ஆப்ஷனுங்கிறது ரொம்ப லென்த்தியாக போகும். நான் இதை இப்படி யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு முன்னாடி கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துரும். இப்போ இங்கே நம்ம ஜம்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் டேட்டா 4க்கு போகணும் போது ஈஸியாக டேட்டா 4க்கு நான் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கஷ்டமான விஷயமா இருக்காது. இன்கேஸ் என் டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியும், இதில் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம இப்படி தான் ஒரு ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் ஒன்று போட ஆரம்பிப்போம். ஆப்வியஸாக அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன ஃபைன் டியூனிங்ஸ்லாம் அவங்க பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதே லாஜிக்கில் நான் அடுத்ததும் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பைவட் சார்ட். ஸோ இப்போ பைவட் சார்ட் வரும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரெக்கமெண்டட் பைவட் சார்ட் ஒன்று இருக்குது, பைவட் டேபிள் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் ஆல்ட் N கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இதில் நான் யூஸ் பண்ண போகிறது ரெக்கமெண்டட் சார்ட் கிடையாது. ஏன்னா இப்போ ரெக்கமெண்டட் சார்ட் இங்கே போட ட்ரை பண்ணால் எனக்கு இது வராது. ஏன்னா இது பைவட் டேபிள் கிடையாது, ரேஞ்சு. அதனால் இது டேட்டா பைவட் டேபிளாக இருந்ததுனா எஃபெக்டிவாக இருக்கும், இல்லைனா வராது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே லாஜிக்கு ஆல்ட் N நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சார்ட்ஸ் பைவட் சார்ட்டுக்கு போயிடுறேன். SEZ போட்டிங்கன்னா உடனே அடுத்து கேட்கும். இதை சார்ட்டோ பைவட்டோ போட்டுக்கலாம். இதில் நான் P போட்டேன்னா எனக்கு வந்து பைவட் டேபிள் மட்டும் இல்லாமல் சார்ட்டும் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் லைன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நான் கீழே ஒர்க் பண்ணும்போது வச்சுருக்கேன், அதுவும் எனக்கு வருது. இங்கே நான் அப்படியே இது ஒரு நியூ ஷீட்டை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு பைவட் டேபிளும் சார்ட்டும் சைமல்டேனியஸாக வரும். இப்போ இந்த லாஜிக்கே கொஞ்சம் பெட்டராக உட்காந்து ஒர்க் பண்ணணும்னா இதை இப்படியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த டைம் லைன் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ரீடு இட் அகேன். ஆல்ட் N அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SEZ C இல்லைடா P, நான் C கொடுக்குறேன். அப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக புதுசு ஒரு ஷீட்டில் பைவட் டேபிள் சார்ட் ரெண்டுமே வந்துடும். இப்போ எனக்கு தேவையான விஷயம்னா இந்த டேட்டா செட்டில் நான் பைவட் சார்ட் போடணும்னு நினைக்கிறேன், ஆர் பைவட் டேபிள் போடணும்னு நினச்சாலும் பண்ணலாம். ஸோ ரீஜன் வைஸ் நான் என்னோட ரெவென்யூ எடுத்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பைவட் டேபிளும் போடும், பைவட் சார்ட் போடும். நார்மலாக நம்ம என்ன பண்ணிருப்போம், பைவட் டேபிள் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஆல் டிஃபன் கொடுத்து சார்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சைஸில் போடுவோம். வேணும்னா நம்ம பைவட் அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஃபைன் பண்ணலாம். நான் பைவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணி இதுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட பைவட் டேபிளோட லிஸ்ட்டு நான் எடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பைவட் சார்ட் போட தெரியல, எனக்கு பைவட் சார்ட்டில் வந்து ரெக்கமெண்டட் பைவட் சார்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம ரெக்கமெண்டட் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ட் N ரெக்கமெண்டட் சார்ட் நான் எடுக்கிறதுக்கு R கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் கொடுக்கும். கிட்டத்தட்ட நமக்கு டிஃபால்ட்டாக வர ஒரு சார்ட் நமக்கு வரும். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சார்ட்டில் நமக்கு இதுதான் ரெக்கமெண்டட் சார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல நமக்கு தரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது நம்மளோட பைவட் டேபிளோட 17. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மற்ற விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போலேருந்து ஃபில்டரும் ஸ்லைசரும் ஆட் பண்ணுறேன், வேணும்னா டைம் லைனும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற டேட்டாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஆல்ட் NVT ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ நம்ம டேட்டா செட்டில் டேட் எடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த டைம் லைன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு எக்ஸ்கியூஸ் மீ
இயரும் மந்த் மட்டும் வச்சுக்கிறேன், டேட் வேணாம். அதுக்கப்புறம் ரெவென்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டேட்டா வந்து ரீஜன் எடுத்து ஃபில்டர் போட்டுறேன். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி ஆறு நான் டிசைனில் ரிப்போர்ட்லேயே ஓட்டு ஷோ இன் டேபிள் ஃபார்ம் போட்டேன்னா டேபிள் ஃபார்மாக வந்துடும். டேபிள் ஃபார்ம் இல்லாமல் இதை நான் காம்பேக்ட் ஃபார்மாக வச்சுருந்தேன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் டு ஆல் லெவல். இப்போ நான் வந்து இதில் ஸ்லைசர் ஆட் பண்ணலாம், டைம் லைன் ஆட் பண்ண முடியும், ரெண்டுமே ஆட் பண்ண முடியும். ஸோ பைவட் டேபிள் அனாலிசிஸ் வந்துடுறேன். ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைசர் ஆட் பண்ணும்போது எனக்கு ரீஜன் வேணும், ஏன்னா அதான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லைசர் மட்டும் இல்லாமல் டைம் லைனும் வேணும். ஸோ டைம் லைனும் ஆட் பண்ணிக்கிறேன். டைம் லைனில் உங்களுக்கு ஒரு வேரியன்ட் தான் வரும். இங்கே எனக்கு இயர் இல்லைனா மந்த் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இயர் அடிச்சேன்னா எனக்கு ஃபுல்லாக வரும். நான் இயர் எடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இயர் வர ஆரம்பிச்சு. இயர் 2015 வருது, எனக்கு 15 வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து 13, 14 மட்டும் வச்சுக்கலாம், 15 விட்டுக்கலாம். ஏன்னா அங்கே இல்லை என் டேட்டாவில். அதில் இப்போ ஈஸ்ட் எடுத்தேன்னா ஈஸ்டோட சேல்ஸ் கிடைக்க போகுது. மிட் வெஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நம்ம எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா எடுத்துக்கலாம். நார்மலாக இது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கலரும் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கலரிங் ஆப்ஷன் நான் கொஞ்சம் ஹெவியராக பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு டைம் லைனுக்கும் கலர் ஆப்ஷன் உண்டு. ஸோ இப்போ என் டேட்டா நான் என்ன கலர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பழிச்சு நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி டேட்டா செட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளோட ஸ்லைசஸ் அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ண ரிப்போர்ட் ஃபில்டர்ஸ் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பைவட் டேபிள் 18. ஸோ நான் அடுத்து யூஸ் பண்ண போகிற டேட்டா தான் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டி ஆஃப் டேட்டா. இந்த அடுத்து ஓப்பன் போகிற டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டில் நம்ம சம்மரைசேஷன் பார்த்துருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சம்மரைசேஷன் பண்ணுறதை விட்டுட்டு சம்மரைசேஷன் இல்லாத ஒரு டேட்டாஸை உட்காந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு தரம் பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே எனக்கு வர ஆரம்பிக்கும். அகெயின் நான் இதில் உட்காந்து ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பிங் ஆர் ஒரு டேட்டா கீழே இன்னொரு டேட்டா வரா மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போகிறேன். தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற டேட்டா என்னென்னா இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டாய் ஐடின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய் ஐட்டம் நம்பர், டாய் கம்பெனி, டாய் நேமு, அப்புறம் ரெஜிஸ்டர்டு ஏஜ், ப்ரைஸ் என்ன, அப்புறம் காஸ்ட் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பிக் பண்ண போகிறது முக்கால்வாசி இங்கே டீட்டெயில் அப்படியே எடுக்க போகிறேன். மார்னிங் நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா நான் வந்து கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் டோட்டல் போடும்போது எனக்கு அது ரைட்டாக வரல. நான் அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க, அப்படி பண்ணி காட்டுறீங்க. we can avoid that. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வரும்போது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டில் டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிற லைன் ஐட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பை யூனிட்ஸ் பண்ணி அல்டிமேட் ஆன்சர் கொண்டு வர ஆரம்பிச்சேன். அப்போ நான் டோட்டல் போடும்பொழுது இது லைன் ஐட்டம் பேஸ்டாக இல்லாமல் டோட்டல் கிராண்ட் டோட்டல், அதாவது அக்ரிகேட்டடாக இருக்குது, கால்குலேட்டர் காலமாக இல்லைங்கிற போது நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் எனக்கு ஆன்சரும் சரியாக வரல. லெட்ஸ் சி. இப்போ நான் இதை மறுபடியும் ஒரு பைவட் டேபிள் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வரும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணட்டும்னு சொல்லிட்டு டாய் கம்பெனி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டாய் நேமும் எடுத்துட்டேன். இது ரெண்டுமே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஆன்சர் வரும்போது எனக்கு டோட்டல் லைன் ரெவென்யூ யூனிட் சோல்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ரெவென்யூ எவ்வளோ தெரியாதுங்கிறதுனால கால்குலேட்டர் ஃபீல்டு வந்துட்டு நான் ஒரு கால்குலேட்டர் ஃபீல்டு கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணேன். அங்கே நீங்கள் டேட்டா ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் போட்டுட்டதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணலாம். சம்டைம் போடுறதுக்கும் தெரியாது நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அந்த வேரியண்ட்டும் நமக்கு இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். இப்போ ஓவரால் டோட்டல் எனக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரேக்கப்பும் வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே டேட்டா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பண்ணிக்கிறேன். நான் டோட்டல் ரெவென்யூ இன்னொரு வாட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இது ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஷோ வேல்யூஸில் வந்து கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் போடுறேன். கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் போடுவோம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது 35 and 16 தான் காட்டுது. இப்போ நீங்கள் இது நான் வந்து வெறும் டோட்டலோட பாயிண்ட் மட்டும் தான் வச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் இது வந்து என்னோட கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது மொத்தமாக எடுத்திருக்கேங்க. இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இப்போ எக்ஸ்பான்ஷனை கொலாப் சால்வ் பண்ணேன்னா எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட்டிங்கன்னா 100% வராது. ஆனால் கீழே 100% காட்டும். ஏன்னா 100% காட்டுறது நாட் ஆன் த பேரண்ட் பாயிண்ட்டு பட் ஆன் த லைன் ஐட்டம் லிஸ்ட்டில். லைன் ஐட்டம் லிஸ்ட்டில் 100% பக்காவாக இருக்கும். ஆனால் அதை பிரேக்கப்பில் காட்டும் போது இங்கே மாட்டிக்கிறது. அதனால் இந்த இடத்துல ரெவென்யூ யூஸ் பண்ணுறதோட, ஏன்னா நான் கிரியேட் பண்ண இந்த கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணுறதோட நீங்கள் லைன் ரெவென்யூ யூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் லைன் ரெவென்யூவை திருப்பி ரீடு பண்ணி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ இது பர்ஃபெக்டான ஒரு கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக 100 வரும். இந்த இடத்துல நான் வந்து காத்தால பண்ணும்பொழுது ஏன் வரல உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன் ரொம்ப ஓவரா. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நான் போல்டாக ஆச்சிச்சோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. நம்ம டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு சில இடத்துல இப்போ நாங்களாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீத்திக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களும் ஒரு டேட்டா புதுசாக எடுக்கும் பொழுது ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணும்போது அது ரிசல்ட் என்ன. இப்போ அந்த டேட்டா வந்து நான் ப்ராபப்ளி என்னோட செகண்ட் ஆர் தேர்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில். அதனால் இந்த டேட்டாவை நான் வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணலை. அதனால் இந்த டேட்டாவோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நானும் போடும்பொழுது எனக்கு தெரியும். சில இடத்துல எனக்கு தெரியும் இதுதான் வரும் அப்படிங்கிறது என்னால் ஜென்ரலாக கெஸ் பண்ண முடியும். அது ஒர்க் பண்ணியிருப்பேன் எப்பயாவது கொஞ்சம் ஞாபகமும் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஞாபகமே இல்லை. நான் சொதப்பலாக ஒரு விஷயம் பண்ணேன். அந்த சொதப்பலாக பண்ணுற விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வரும்போது எனக்கு டோட்டல் லைன் ரெவென்யூ எடுத்திருக்கேன். இதையே வந்து கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் எடுத்திருக்கேன். பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டலும் அண்ட் தென் நம்ம காலம் டோட்டலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். அதனால் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஜென்ரலாக. அதனால் நீங்கள் இதை பெரிய வேரியன்ட் இருக்காது. நீங்கள் இந்த லைன் ஐட்டம் திருப்பி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த காலத்து காலம் டோட்டல் பர்சன்டேஜாக மாற்றினா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி சேம். இது ரோ டோட்டலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வியர்டாக ஆன்சர் வரும். ஏன்னா நம்ம டேட்டா இருக்கிறது எல்லாமே காலமில் இருக்குது. அதனால ரோ டோட்டலில் போட்டால் அவ்வளோ நம்ம டேட்டா கரெக்டாக இருந்ததுன்னா ரோ டோட்டல் வரும், இல்லைன்னா வராது. முக்கால்வாசி நம்ம டேட்டா ரோவில் இருக்காது. அதனால ரோ டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடு அவுட் தரும். ஒரு லைனுக்கும் பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ரோ டோட்டல் பர்சன்டேஜ் நீங்கள் காலம் டோட்டலில் போட ட்ரை பண்ணாதீங்க. போடாமல் இருந்தீங்கன்னா இதை பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவைப்படாது நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் டேட்டா செட்ஸை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டை நான் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டை பண்ணேன். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் டோட்டல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஃப்ரம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று நம்ம 2 டைமென்ஷன் ஆஃப் டேட்டா வச்சுருக்கோம்னா ஏதாவது ஒரு டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டில் மட்டும் ஹையஸ்ட் ப்ராடக்ட் லோவஸ்ட் ப்ராடக்ட் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அடுத்த 3 பார்ட்டை பண்ணுறேன். ரன்னிங் டோட்டல், டிஃப்ரெண்ட் ஃப்ரம், பர்சன்டேஜ் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதிலே பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட். இதில் வந்து நமக்கு நான் ஒரு சின்ன விஷயங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கேங்க. இதில் நான் ஆடே பண்ணலை. இது பழைய டேட்டா அப்படியே வச்சு எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் இந்த ஷோவாஸில் வந்து நிறைய வரும். என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற பைவட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டலுக்கும் டிஃப்ரெண்ட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ரெண்டும் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ட் NBT இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைவட் டேபிள் 19. இப்போ நான் லாஸ்ட்டாக கிளிக் பண்ண போகிற நெக்ஸ்ட் பைவட் டேபிள் வந்து பைவட் டேபிள் 20. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம பண்ணுற சிலி மிஸ்டேக்ஸை நீங்கள் டேட்டா வச்சுருந்தாலும் வச்சில்லைனாலும் இதை நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ 2 டேட்டாவும் எடுத்துக்கிறேன் நம்மளோட டைமென்ஷனுக்கு. தென் லைன் டோட்டலில் நான் இப்போ உள்ள 3 வேரியன்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை நான் 3 வாட்டி போட்டுக்கிறேன் முன்னாடியே. ஸோ இல் பி டைம் சேவர் ஃபார் மீ. நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் லைன் ரெவென்யூ அது லென்த்தியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்னோட முக்கால்வாசி ஹெடர்ஸை நான் மாற்றுறேங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ஆஃப் த டேட்டா பெருசாக இருக்கும். இப்போ நான் இங்கே வரும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொண்டு வர போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழசாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்க்க மாட்டோம். அதே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டில் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் ரன்னிங் டோட்டல் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருப்பேன். நான் 2013 வெர்ஷனோட ஸ்க்ரீன் இது அதுக்கு உண்டான டைமென்ஷன் இது. ரன்னிங் டோட்டல் மட்டும்தான் இருக்கும், பர்சன்டேஜ் ரன்னிங் டோட்டல் இருக்காது. ஸோ நம்ம இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது 4 வேரியன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டு நான் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் 3 தான் போட்டிருக்கேன், 4 ஆக்சுவலாக பண்ணி காட்டுறேன். பைவட் டேபிள் பைவட் 20. ஸோ இங்கே வரும்போது ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ ரன்னிங் டோட்டல் பண்ணும்போது உடனே என்ன கேள்வி கேட்கும். அது இப்போ நீ கம்பெனி பேஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் பண்ண போறியா இல்லைனா ப்ராடக்ட் பேஸ் பண்ண போறீங்க. நான் கம்பெனி பேஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேட்டா செட்ஸ் ஃபுல்லாக இங்கே ரன்னிங் டோட்டல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது எஃபெக்டிவாக சம்டைம் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை எடுத்துடுறேன். எடுத்த உடனே இது நாட் அப்ளிகபிள்னு காட்டும். அதனால் நீங்கள் போட போகிற டேட்டா ஆனது ரைட்டான டைமென்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கேட்குற கேள்வி கரெக்டாக கொடுத்தோம்னா அங்கேயே நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் போடும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வருது. நான் கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ டாய் நேம் போட்டு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் டோட்டல் இங்கே ஆட் ஆக ஆரம்பிச்சோம். ஒன்றுனா இது நம்மளோட ரன்னிங் டோட்டலோட லிஸ்ட். இதே ரன்னிங் டோட்டல் பர்சன்டேஜாகவும் பண்ணலாம். ஸோ என்னோட டோட்டல் சேல்ஸை எவ்வளோ பர்சன்டேஜ் பேசிஸில் வருதுன்றதையும் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் வர ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன்னிங் டோட்டல் ஆட் ஆகிட்டே வருது. கடைசி வரைக்கும் வரும்பொழுது டோட்டல் வேல்யூ இங்கே 17,965.70 இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது 100% காட்டும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் வந்து பர்சன்டேஜ் ரன்னிங் டோட்டல். இப்போ நான் இதே ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு இந்த இடத்துல நான் அடுத்தது வந்து டிஃப்ரென்சஸ் போடலாம். இப்போ டிஃப்ரென்சஸ் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு என்னென்னா, என்னோட ஹையஸ்ட் சேல்ஸ் லோவஸ்ட் சேல்ஸ் தெரிஞ்சால் நம்ம டேட்டா ஈஸியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் த ஐட்டம், இதில் ஹையஸ்ட் ஐட்டம் எது, லோவஸ்ட் சேல்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோன்னே தெரியும். நம்ம ஹையஸ்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்மேனில் வருது. செகண்ட் ஹையஸ்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர் மோட்டர் சைக்கிள் வருது. நான் ஃபஸ்ட் அந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து அதை பேஸ் பண்ணி நான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 100% அப்படின்னா மற்ற ஐட்டம்லாம் என்னென்ன பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பர்சன்டேஜ் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டை இன்னொரு பர்டிகுலர் டேட்டா செட்டோட. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எஃபெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட் போடும்போது இது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் தனியாக போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஐ வில் கிரியேட் another pivot table. அதில் டிஃபரன்சஸ் போடும்போது நான் காட்டுறேன். ஸோ அகைன் மறுபடியும் ஒரு pivot table ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ரன்னிங் டோட்டல் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல்லே வந்து பர்சன்டேஜ் ரன்னிங் டோட்டல்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இது ரெண்டும் புதுசு இந்த இடத்துல. என் காத்தால சொன்னால் உங்களுக்கு சொல்லலை இந்த பாயிண்ட்டை, உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் திட்ட போகிறாங்க என்ன. ஸோ இதான் ஒரு ப்ராடக்டோட பர்சன்டேஜ் கம்பேரிசன் நம்ம எங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நான் பண்ண போகிறது டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் போடலான்னு இருக்கேன். ஸோ Alt NVT, ஓகே, pivot 21. And then again அதில் டாய் நேம் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் லைன் ரெவென்யூ ஆஸ் யூஷுவல். லைன் ரெவென்யூ ரெண்டு பார்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு ரெண்டு லாஜிக்கலாக வேணும். ஸோ அகேன் டேட்டா பார்க்க நல்லா இருக்கட்டும். டோட்டல் லைன் ரெவென்யூ. அண்ட் தென் இங்கே வந்துங்க இதில் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா கேட்கும். டிஃப்ரென்சஸ் நீங்கள் எதை வச்சு பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட் ப்ராடக்ட் வச்சு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்குன்னு காட்டும். ஸோ மொதல் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஆன்டி காரையும் ஏரோப்ளேன் கம்பேர் பண்ணும்போது என்ன நெகட்டிவ் இருக்குன்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரோப்ளேன் தேர்ட் ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் போலீஸ்மேனில் வரும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன் பாசிட்டிவில் இருக்கும். போலீஸ்மேன் ஆமாம் பாசிட்டிவில் இருக்கும். அதேமாதிரி போலீஸ்மேன் ஆஃபீஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறதும் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியன்ட் வரும். நீங்கள் எதை வேணா வச்சு பண்ணலாம், இது உங்களுக்கு இஷ்டம் தான். நான் இதை வந்து இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இதே லாஜிக்கே வந்து மறுபடியும் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் இது ஏரோப்ளேனுக்கு பதிலாக போலீஸ்மேனாக வச்சு பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு போலீஸ்மேன் பிளாங்க் ஆயிரும், மீதி எல்லாம் நெகட்டிவ் இன்னத்தில் காட்டும். ஸோ நம்பர் ஒன் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் டோட்டல். எதை வச்சு எந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டிஃப்ரென்ஸ் டோட்டல் வராது. இதிலே பர்சன்டேஜும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கும் போது பர்சன்டேஜ் வைஸ் எது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அகேன் நான் அதே கண்டிஷன் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பர்சன்டேஜ் வேரியன்ஸ் என்னன்னு தெரியும் ஈஸியாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சன்டேஜ் வேரியன்ஸஸ் தெரியும். ஸோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்சஸ் இவ்வளோ. ஸோ நான் போலீஸ்மேன் விற்கும்போது மற்ற ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75% அபவ்ல எனக்கு நெகட்டிவ்ல இருக்குது.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 125% மேலே போகுது. அது மாதிரி எனக்கு போகும். இதில் லோவஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 98.4 இதுதான் எனக்கு லோவஸ்ட் வேல்யூ. இப்போ நான் இதை வச்சு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வந்து ஸ்கூட்டர்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஸ்கூட்டர் அண்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ இதே லாஜிக்கு இங்கே பர்சன்டேஜாக எடுக்கிறேன்னா எந்த பர்சன்டேஜ் வேரியன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். முக்கியம். ஸோ இது நீங்கள் ப்ராடக்ட் நிறைய வச்சுக்கும்பொழுது நம்ம ப்ராடக்டோட வேரியன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் அண்ட் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணும்போது என்னோட சேல் ஆஃப் போலீஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட 11,000% ஜாஸ்தி. ஸோ நான் ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வியரான ஒரு அவுட்புட் நமக்கு தர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி டேட்டா செட்ஸை ஒர்க் பண்ணிக்கலாம். இதை வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜோட லாஜிக்காக எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த பாட்டை நான் முடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேரண்ட் டு ரோ டோட்டல் அப்படிங்கிறதுக்கும் காலம் டோட்டலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த பாட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நேராக வரேன். மறுபடியும் ஒரு பைவர்ட்டு. இப்போ பைவர்ட் 22 பண்ணுறோம். பைவர்ட் டேபிள் நம்ம வாழ்நாளில் திருப்பி போடுவோமான்னு தெரியல. ஸோ ஐ டேக் போத் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் லைன் டோட்டல் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை ட்ராக் பண்ணி 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஒரு 3 வாட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 3 சீட் நமக்கு வருது. தென் இங்கே வந்தோடனே டோட்டல் லைன் ரெவென்யூ. இதே மாதிரி இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் டோட்டல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% பேரண்ட் டோட்டல் இருந்ததுன்னா என்னென்ன வேரியன்ட் வருது. அப்போ ஒரு ப்ராடக்டோட பேரண்ட் டோட்டல் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ இதில் ஆனால் இது 2 வேரியன்ட் வேணும். பேரண்ட் டோட்டல் பண்ணும்போது தயவு செஞ்சு 2 வேரியன்ட் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு 2 அதாவது ஒரு மெயின் கேட்டகரி கிட்ட ஒரு சப் கேட்டகரி வர மாதிரி இருந்ததுன்னா இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா அடுத்தது ரோ டோட்டல் பண்ணுறேன். அதை பேரண்ட் ரோ டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ ஷோ வேல்யூ அண்ட் தென் பேரண்ட் ரோ டோட்டல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோ டோட்டல் வந்து ஒரு ரோக்கும் வர ஆரம்பிக்கும். இப்போ ஓவரால் டோட்டல் என்ன அப்படிங்கிறத காட்டும். இது ரோ டோட்டலில் கரெக்டாக வேலை செய்யும். காலம் டோட்டல் வராது. இப்போ நான் காலம் டோட்டல் பண்ணால் எல்லாமே லோட் வியாடாக எனக்கு ஆன்சர் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏன்னா எனக்கு காலம் டேட்டா கிடையாது, அதனால் எனக்கு ஆன்சர் வராது. ஸோ பேரண்ட் காலம் டோட்டல் போடும்போது எனக்கு ஆன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நான் அடுத்த 3 தான் பண்ண போகிறேன். இப்போ இண்டெக்ஸ் பண்ணேன்னா எல்லாமே 1 தான் வரும். ஸோ இண்டெக்ஸ் இங்கேயே பண்ணிடுறேன். ஸோ இந்த பேரண்ட் டோட்டல் பதிலாக ஸோ ஐ வில் டூ இண்டெக்ஸ் இயர். இண்டெக்ஸ் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1 வரும். இங்கேயே நம்ம வந்து லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் இன்னும் 2 வேரியன்ட் எடுத்துக்கிறேன். அகெயின் இது வந்து இண்டெக்ஸிங். இப்போ நான் இங்கே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்டோட ரேங்கிங் பண்ண போகிறேன். இப்போ நான் கம்பெனி போட்டேன்னா கம்பெனி 1 கம்பெனி 2ன்ற பாயிண்ட் தான் வர ஆரம்பிக்கும். இதே வந்து நான் கம்பெனிக்கு பதிலாக டாய் நேம் போட்டேன்னா எனக்கு ரேங்கிங் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல ரேங்கிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டாய் கம்பெனி இல்லை நல்லாயிருக்கும். பட் டாய் கம்பெனி எடுத்தேன்னா எனக்கு உதவாங்கும். ஸோ அதனால் இந்த 2 ஃபீல்டு நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். இதுக்கு ஒரு தனியாக ஒரு பைவட் போட்டுறேன். ஏன்னா நம்ம இதை இங்கே நான் காட்டணுன்னு அழகாக காட்ட முடியாது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம உடைக்க வேண்டாம். ஸோ வி வில் கீப் திஸ் டேட்டா ஆஸ் இட் இஸ். இது பிவட் 22. இல்லை இன்னும் ஒரு பிவட் போட்டுடலாம் பால் மாறாமல். ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் தென் அகெயின் நம்மளோட இதில் டாய் நேம் மட்டும் தான் கொண்டு வர போகிறேன். எனக்கு ரேங்கிங் வேணும் அப்படிங்கிறதுனால டோட்டல் லைன் ரெவென்யூ அண்ட் தென் இதே 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேணும். அண்ட் தென் இங்கே வந்துட்டு டோட்டல் லைன் ரெவென்யூ. தென் இங்கே வரேன். இப்போ என்னோட ரேங்கிங் வந்து உல்ட்டாக வரும். இப்போ என் ரேங்கிங் வந்து நார்மல் ப்ரொஜெக்ஷனாக வரும். ஸோ இது வந்து ரேங்க்கு ஸ்மால் டு லார்ஜ்.
இங்கே வந்து ரேங்க் வரும்போது அப்படியே உள்டா. ஸோ நம்ம இத்தனை ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் ஒரு டேட்டாவில் பண்ண முடியும். ஒரு டேட்டாவை நீங்கள் அனலிட்டிக்கல் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷோ பாயிண்ட் மூலமாக பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூ ஃபீல்டுக்கு பதிலாக ஐ டுக் இண்டெக்ஸிங்க. ஸோ வேல்யூ ஃபீல்டு தான் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படிங்கிறதும் சொல்லலாம் நினைக்கிறேன் இங்கே. தென் நம்ம இதே பைவட் டேபிளில் ஒரு ஃபார்முலாவும் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 20 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் லாஜிக் டேட்டா மாடல். நம்ம முன்னாடியே உட்காந்து டேட்டா ஒர்க் பண்ணும்போது ஒரு இதில் பார்த்துருப்போம். நம்ம சம்மரைஸ் பண்ணும்பொழுது டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக நமக்கு ஒரு அவுட்புட்டாக இருக்காது. ஸோ இதை நான் வந்து வித்தவுட் டிஸ்டிங்க்ட் வித் டிஸ்டிங்க்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐம் கோயிங் டு டேக் ஒன் டேட்டா. இங்கே இப்போ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே 2 டேபிள் பண்ணியிருக்கேன். இந்த 2 டேபிளுக்கும் நேம் ஆல்ரெடி இருக்குது. இது வந்து எஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் ரெப் டேபிள்னு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதை கர்சர் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ட் NVT போடுறேன். போட்டுட்டு நான் புது ஷீட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட பைவட் டேபிள் நார்மல் பைவட் டேபிள் வரும். இதே டேட்டா மாடல் ஆட் பண்ணும்போது என் பைவட் டேபிள் கொஞ்சம் வித்தியாசமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் போடும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா செட்டில் எனக்கு டேட்டா மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் நார்மல் பைவட் டேபிள் போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேராக வந்துட்டு என்னோட சேல்ஸ் ஸ்டெப் எடுத்துகிட்டு அண்ட் தென் என்னோட சேல்ஸ் ஸ்டெப்போட ரெவன்யூ எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ அதை சம்மரைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டிங்க்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வராது. ஏன்னா இந்த சேல்ஸ் ஸ்டெப் எத்தனை சேல் பண்ணாரு அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக கவுண்ட் எடுத்துக்கலாம். கவுண்ட் எடுத்திங்கன்னா எங்களோட சேல்ஸோட கவுண்ட் எனக்கு கிடச்சிடும். இதில் டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இதை அப்படியே பண்ண முடியாது. இது பண்ண ட்ரை பண்ணாலும் வராது. இது நம்மளோட பிவோட் 24. இது நார்மல் பிவோட். இதில் நான் ஒரே ஒரு சின்ன வேரியன்ட் போட்டு தான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இதே ஆல்ட் NVT போட்டுக்கிறேன். நான் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கீழே ஆட் திஸ் டேட்டா டு டேட்டா மாடல்னு ஒரு லைன் இருக்கும். இதை செக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா என் பைவட் டேபிளில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பாயிண்ட். ஏன்னா நான் டேபிள் ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு டேபிள் தான். ஆனால் என்கிட்ட 2 டேபிள் இருக்குது அப்படிங்கிறதும் காட்டும். இந்த பார்ட் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறது காட்டாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா செட்டில் எஃப் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு சேல்ஸ் ரெப் எடுத்து நான் இங்கே போட்டுடுறேன். எனக்கு இந்த சேல்ஸ் ரெப்போட ஓவரால் கவுண்ட்டு தான் வேணும். இப்போ நான் இங்கே எடுத்து போட்டேன்னா எனக்கு வந்து சேல்ஸ் ரெப்போட சேல்ஸ் எவ்வளோ பண்ணாங்கன்ற லிஸ்ட் தான் வரும். எனக்கு டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வராது. நான் அதை கிளிக் பண்ணேன்னா வேல்யூ ஃபெசிலிட்டி சொன்னீங்கன்னா இங்கே கடைசியில் ஒரு லைன் வரும் கால் டிஸ்டிங்க்ட் கவுண்ட். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்டிங்க்ட் கவுண்ட் டேட்டா மாடல் ஆட் பண்ணும்போது. இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை சேல்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி நான் ப்ராடக்ட் எத்தனை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். இதை போட்டேன்னா மொத்தம் 10,000 காட்டும். ஆனால் டிஸ்டிங்க்ட் கவுண்ட் அப்படின்னு போனீங்கன்னா என் ப்ராடக்டோட கவுண்ட்டையும் அதை மாற்றி காட்டும். இது நான் மேனுவலாக ஒரு ஃபார்முலாவாக போட்டு பண்ணேன்னா இது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கே டைம் ஆகும். அவ்வளோ டைம் எடுத்துக்கும். நார்மலாக டேட்டா மாடல் போடும்பொழுது இனிஷியலாக போடும்போது கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். ஏன்னா டேட்டா மாடல் இங்கே ஆட் ஆகும்னு சொல்லிட்டு கீழே ஒரு சின்ன டேட்டாஸ் வரும். அதுக்கப்புறம் தான் டேட்டா மாடலே போடவே முடியும். ஆனால் டேட்டா மாடல் போடும்பொழுது ஒரு சின்ன ஒரு பாஸ் இருக்கும் பைவட் டேபிளில். ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக உட்காந்து யோசிக்க வேண்டாம் அந்த பாயிண்ட்டை. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஜன் வைஸ் என்னோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து நமக்கு இந்த நார்மல் எஃப் டேபிளில் கிடையாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நம்ம பைவட் டேபிளில் வரும். எப்போனா நான் டேட்டா மாடல் ஆட் பண்ணேன்னா, இல்லைன்னா வராது. இப்போ நார்மலாக அந்த பைவட் டேபிள் 24ல் போகிறேன். கர்சர் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு நான் பைவட் டேபிள் அனாலிசிஸ் போனேன். இல்லைன்னா பைவட் டேபிள் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்காது. ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு 2 டேபிள் இங்கே இருக்குது. இப்போ இதே நான் இங்கே போகிறேன் அப்படிங்கன்னா நீங்கள் படிச்சுன்னு பார்க்கலாம். நமக்கு 2 டேபிள் இருக்கும். ரிலேஷன்ஷிப் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக 2 டேபிளில் ஒரு காமன் ஃபீல்டு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். இந்த லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆல்ட் NVT. ஆனால் என் டேட்டாவில் எனக்கு 2 டேட்டாவை நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இது டேட்டா மாடல் கண்டிப்பாக தேவைப்படும். டேட்டா மாடல் எல்லாம் பண்ண முடியாது. டேட்டா மாடலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் டேபிள் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆல் டேபிளில் போயிட்டு நான் என்னோட ரீஜன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால்குலேட்டர் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். யூனிட் பை ரெவென்யூ. ஸோ நேராக வரேன். ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஃபீல்டு இங்கே கிரியேட் ஆக அலோவ் பண்ணலை.
நீங்கள் வந்து கால்குலேட்டர் ஃபீல்டுன்ற லாஜிக்கே இருக்கீங்க. இல்லை எனக்கு டேபிள் இங்கே கனெக்ஷன் இல்லாததுனால நினைக்கிறேன். எனிவே நான் அதை ஒரு வாட்டி ரெவென்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ரெவென்யூ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் கால்குலேட்டர் ஃபீல்டு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு அலோவ் பண்ணல. ஸோ ஐ திங்க் இது செட்டாக தான் க்ரியேட் ஆகும் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே ரைட். எனக்கு கால்குலேட்டர் ஃபீல்டு நான் க்ரியேட் பண்ணல, எனக்கு அப்படியே ஆன்சர் எனக்கு வந்துச்சு. ஸோ கால்குலேட்டர் ஃபீல்டு நான் தனியாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ இன்கேஸ் எனக்கு வேணும்னா நான் கால்குலேட்டர் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை நான் அப்ளை பண்ணால் நான் இன்னும் ஒரு வாட்டி இதை ரீட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இதில் ஏதோ சம்திங் அடிக்குது டப்புன்னு. ஸோ லெட்ஸ் கோ பேக் ஹியர். நான் நார்மல் பைவோட் போட்டு அதுக்கப்புறம் அல்பா பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ட் NVT அகெயின் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன் என் டேட்டாவை. ஓகே, ஏன்னா இந்த ஃபீல்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த ஃபீல்டை போட்டதுக்கப்புறம் நான் இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். அப்படி நான் இதை உட்காந்து கால்குலேட்டர் ஃபீல்டை கீழே போட்டிருக்கலாம், அதை நான் எழுதிக்கலாம், எழுதலை. ஸோ இதை நான் எப்படி ஃபில் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஆட் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கால்குலேட்டர் ஃபீல்ட் போட்டதுக்கு அப்புறம் என்னோட டேட்டா செட்ஸை நான் மாற்ற போகிறேன். ஸோ தேட்ஸ் ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கால்குலேட்டர் ஃபீல்டு அப்படியே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ட் NVT டேட்டா மாடல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ப்ராடக்ட் வைஸ் ஆர் எனக்கு ரீஜன் வைஸ் ரெவென்யூ வேணும். இப்போ நான் அதை வந்து என்னோட டேட்டா செட்டில் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும். டேட்டா மாடல் ஆட் பண்ணதுனால இந்த டேட்டா மாடல் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த டேட்டா மாடல் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சர்ட் டேபில் போனாலோ இல்லைன்னா பவர் பிவர்ட்டுங்கிற டேபில் போனால் டேட்டா டேபில் போனால் நம்ம டேட்டா மாடலை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்னா பவர் பிவர்ட்டில் வந்து டேட்டா மாடல் பார்க்கலாம். ஸோ பவர் பிவர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லலை இன்னும், அதனால் டேட்டாவில் வந்து டேட்டா மாடல் போய்க்கிறேன். எனக்கு என்னோட டேட்டா செட்டில் நான் இங்கே டேட்டா மாடல் போகும்பொழுது என் டேட்டா நான் மாடலுக்குள்ளே போகுதா இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது, லோட் ஆகுதா, ஆகலையா, ஆச்சு. இப்போ நான் டேட்டா மாடல் வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் டிரான்சாக்ஷன் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஃபீல்டு இங்கே க்ரியேட் பண்ண முடியும். இது ஒன்று கால்குலேட்டர் ஃபீல்டாக க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா கால்குலேட்டர் மெஷர்ஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் டயக்ராம் வியூவாக பார்த்தேன்னா என்னோட 2 டேபிளும் எனக்கு இங்கே காட்டும். இந்த 2 டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிரியேட் ஆகிருக்கணும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக் கிரியேட் இருக்குது. ஏன்னா சேல்ஸ் ரெண்டுமே இங்கே இருக்குது. இதுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஆக்சஸ் டேட்டாபேஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டேட்டா மாடல் உள்ள போனால் நம்ம பார்க்கலாம். டேட்டா வியூவில் வந்துட்டு நான் இங்கே ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது நான் வந்து ஒரு காலமாக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ரெவென்யூ வரும். இங்கே நான் நார்மலாக வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது இங்கே போட்டுட்டு நான் சேல்ஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. ஏன்னா சேல்ஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் காலம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேல்ஸ் வந்தோடனே எனக்கு யூனிட்ஸ் இன்டூ ரெவென்யூ எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா மாடலில் இருக்கிறதுனால மொத்தமாக ஒரு காலமாக தான் எடுக்கும், ரோவாக எடுக்காது. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸோட வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு சம் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்மளோட சேல்ஸ் எடுத்துப்பேன். க்ளோஸ் பண்ண எனக்கு ஆன்சர் வரும். இது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் காலம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது டேரெக்டாகவும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் கரன்சி சிம்பிள் மாற்றிக்கிறேன். ஸோ இது டேரெக்டாகவும் நம்ம பண்ணலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் 2 சமேஷன் ஆஃப் டோட்டல் சமேஷன் ஆஃப் யூனிட்ஸு சமேஷன் ஆஃப் ரெவென்யூ பண்ணுவேன். இதை நம்ம நார்மலாக பண்ணும்போது சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக பண்ணலாம். இது நான் மெஷராக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெஷருக்கு நேம் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்துட்டு டோட்டல் ரெவென்யூ இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் டோட்டல் ரெவ் 1ன்னு போட்டுக்கிறேன், ரெவென்யூ 1 போட்டுக்கிறேன். என்னால் ஆல்ரெடி ரெவென்யூ இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது எனக்கு கீழே ஒரு லைனாக வந்துருக்கும். இது நான் கிரியேட் பண்ண கால்குலேட்டட் மெஷர். இதில் சேல்ஸும் இருக்கும் ரெவென்யூவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ரெவென்யூ எடுத்து விட்டுறேன், நான் சேல் எடுத்துக்கிறேன். அப்போ சேல் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ சேல் வேல்யூக்கும் நான் கிரியேட் பண்ண டோட்டல் ரெவென்யூக்கும் வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. இங்கே எனக்கு நான் என்னோடய வேல்யூ ஃபீல் செட்டிங்ஸ் பண்ணலை, அதனால் அங்கே வேல்யூ ஃபீல் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வரும்போதே நான் போட்டேன். அதனால் எங்கள் டேட்டா வந்து பக்கா வந்து ரெண்டுத்துக்குமே ஆன்சர் ஒரே தான் இருக்கும். இதை டேரெக்டாகவும் பண்ணியிருக்கலாம். நான் டேரெக்டாக பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் கால்குலேட்டர் காலம் போட்டு சமேஷன் பண்ணியிருக்கேன்.
அது நேராக மூக்க தொடுறத விட்டுட்டு ஒரு 4 ஊருக்கு போய் தள்ளி வந்து மூக்க தொடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா செட்ஸை போட்டுக்கலாம். அகைன் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுறேன் பின்னாடி. ஏன்னா இது நம்ம இப்போது இவ்வளோ இதில் பவர் கொரியை ரொம்ப டெப்த்தாக நான் போல உள்ள பவர் கொரியை தொடரும் அப்படிங்கிறது தான் என்னோடய அஜெண்டாவாக இருந்துச்சு. அதனால் இந்த டேட்டாவுக்கு நான் இந்த லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரேஞ்ச் வைஸ் எனக்கு ரீஜன் வைஸ் எனக்கு என்னோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். இன்கேஸ் நான் அதில் வெறும் ரெவென்யூ லைன் ஐட்டம் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த சேல்ஸ்ன்ற பாயிண்ட்டோ இந்த 2 பாயிண்ட்டோ எனக்கு வேணாம் டேட்டா ரெவென்யூ எடுத்து போயிடலாம். ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டோட ஒரு ப்ராடக்டோட வேல்யூங்கிறது தான் வரும். நான் ப்ராடக்ட் 2 விற்றுருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது, 3 விற்றுருந்தா என்ன ஆகும், 4 விற்றுருந்தா என்ன ஆகுன்ற பாயிண்ட் எனக்கு இங்கே வராது. அதனால தான் எனக்கு டோட்டல் சேல்ஸோ இல்லை டோட்டல் ரெவென்யூவோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இங்கே நான் ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ இது எனக்கு I will go back to Power Pivot, manage. Total revenue இருந்தால் போதும், revenue 1 வேணாம். க்ளோஸ் பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக் டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆகிடும். இங்கே எனக்கு வந்துடும். ஸோ நம்ம இப்படியெல்லாம் நம்ம டேட்டா செட்ஸில் யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ டேட்டா செட்ஸில் ஒரு வீலுக்கு யூஸ் பண்ணாமல் டேட்டா மாடல் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற 2 விஷயத்த இங்கே நான் ஒர்க் பண்ணேன். இந்த மேனேஜை பற்றி இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன் ஆஸ் வி கோ ஃபார்வர்ட். இன்றைக்கி நான் இந்த பாயிண்ட் ஏதோ நிறுத்திக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட செஷன் ரொம்ப சின்னது. ஏன்னா தமிழ் எடுக்கிறதுனால எனக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் இதை ஒர்க் பண்ணுறதுனால நான் புதுசாக 2-3 எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்கேன் தமிழில். இதை நான் இங்கிலீஷில் சொல்லலை. ஸோ இங்கிலீஷில் யாராவது கிளாஸ் ரன் பண்ணுறாங்கன்னா என்னை திட்டுவாங்க. ஸோ போலண்ட்லேருந்து நேற்று ஒருத்தங்க கமெண்ட் வர அடிச்சிருந்தாங்க, எனக்கு இந்தியனோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது, இந்தியனோட ஆக்சன் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அது பாசிட்டிவாக சொன்னாங்க, நெகட்டிவ் சொன்னாங்கலாம் தெரில. அது நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மிஸ் பண்ண அடுத்த ஒரு 6 பாயிண்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் கொரி பவர் பிவட் அப்படிங்கிறது நமக்கு ஆக்டிவாக இருக்கணும். பவர் பிவட் ஆக்டிவேட் பண்ணால் பவர் கொரி அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக இருக்கும். அப்புறம் பவர் கொரியில் நான் ஒரு 3 வகையான டேட்டாவை கனெக்ட் பண்ண போகிறேன். பவர் பிவட்டில் ஒரு 3 வகையான டேட்டா கனெக்ட் பண்ண போகிறேன். பவர் கொரின்னு என்ன, பவர் பிவட்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபுல் லிஸ்ட்டில் பார்ப்போம். 57, 58, 59, 60 ப்ளஸ் ஒரு 4, 64 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக் நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு இதை முடிச்சிருவோம் மேபி ½ an hourல. அதுக்கப்புறம் சம்இப்ஸ் அண்ட் கவுண்டிப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் எல்லோரும் என்னோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் கவுண்ட்ஸ் குறைச்சலாக தான் இருக்குது. நிறைய பேர் இன்னும் பழசை முடிக்கல போல் இருக்குது. தேக்கி வைக்காதீங்க. ஏன்னா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம கொஸ்டின் அனாலிசிஸ் செஷன் வந்து நம்ம 25th செஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அப்போது நம்ம நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கிடைக்கும். கேள்விகள் எதாவது இருந்தால் கேள்விகளை ஒரு லைவ் செஷனாக வச்சு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைவ் செஷன் ஒன்று வச்சுக்கலாம். அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா மக்களே, சீக்கிரம் நாளைக்கு வந்துடும். மறுபடியும் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாரம் நம்ம கற்றுக்க போகிற விஷயங்கள் நிறையா. இந்த வாரம் நம்ம எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு சம்இப்ஸ் கவுண்டிப்ஸ் ஆவரேஜஸ் முடிக்க போகிறோம். அது முடிக்கும் பொழுதே முடிஞ்சதுன்னா இஃப் கண்டிஷனும் இஃப் எஸ் அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒரு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப், ஹரிசாண்டல் லுக்கப், எக்ஸ் லுக்கப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன், எக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வந்து பவர் பேக் வாரம். அதனால் இந்த வாரத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லாமே குவிண்ட் எசென்ஷியல் ஆர் எக்ஸல் அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸலில் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிற எல்லாருமே வந்து இந்த டாப்பிக்லலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த வாரம் சூப்பராக இருக்க போது. முடிஞ்சதுன்னா இந்த வாரம் 7 நாளும் கிளாஸ் எடுக்கலாம்ன்ற ஐடியா வச்சுருக்கேன். தெரில நான் எனக்கு எவ்வளோ டாபிக் நான் எடுக்க போகிறேன், எவ்வளோ டயர்டாகவேன்னு தெரில. ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் விட்டுறேன். இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 டோட்டலாக லாஸ்ட் 2 நாள் 26 பைவட் இருக்கும். பைவட் டேபிளில் ஒட்ட போட்டாச்சு. இதுக்கு மேலே பைவட் டேபிள் புதுசாக போடுறதுக்கான ஒன்றும் காம்பனண்ட் இல்லை. இது எப்படி போடலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா மக்களே, நன்றி. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். பை பை.